அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். குடும்பத்தினர்களே, உங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு நம்மை படைத்த இறைவன் எனக்கு மறுவாழ்வு அளித்திருக்கின்றான். சகோதரர்களே, நீங்கள் எல்லா இடத்திலும் ஏந்திய கை ஏந்தினது அது கபலாக்கப்பட்டு இருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஜமாத்துகளும் அந்த கை ஏந்தினது அல்லாஹ் தஆலா நிறைவேற்றியிருக்கான். அருமை சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இன்று தமிழ்நாடு முழுவதும் அந்த மக்கள் நம்முடைய சமூக மக்களிடம் இந்த மாதிரி சிறையில் இருக்கிற கருத்தை கொண்டு போய் சேர்த்த நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை உறுப்பினர் முதல் நம்முடைய மாநிலத்தினுடைய நிர்வாகிகள், நம்முடைய துணை பொதுச் செயலாளர் இமாம் ரிஃபாய் அவர்கள், நம்முடைய பொதுச் செயலாளர் சகோதரர் ஹைதர் அலி அவர்கள், பொருளாளர் அவர்கள், எல்லா நம்முடைய தலைவர் பேராசிரியர் உள்ளிட்ட எல்லோர்களும் சேர்ந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு அந்த கருத்தை பரப்புனீங்க. அவங்க எல்லா இடத்துல துவா செஞ்சாங்க. அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சிக்கு கொண்டு போய் அந்த கருத்தை பரப்புனாங்க. சகோதரர் பொதுச் செயலர் அப்துல் சமது தலைவரான நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் பரப்புனாங்க. பரப்பி அதனுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் தஆலா விடுதலை கொடுத்துருக்கான். ஆக உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அல்லாஹ்வுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 6/12/97 3 ரயில்ல நான் சொல்லி குண்டு வச்சதாக நான் உள்பட்டு 8 சகோதரர்களை பிடிச்சி போட்டாங்க. ஆனா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா அது யாரு செஞ்சாங்கன்றது அல்லாஹ் அறிவான். போகும்போது நல்லபடியா போயிருந்தேன், நான் திலாத்திரமா போயிருந்தேன். உங்களுக்கு முதல்ல நீ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் போனதுக்கப்புறம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய அத்தனை நோய்களும் அங்கே வந்து விட்டது. இங்கே வருவேங்கிற எனக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வீர் கொண்டு அந்த 5ஆம் தேதி 5/5/2010 நடத்தின பேரணி இருக்கு. அது சாதாரணப்பட்ட பேரணி இல்லை சகோதரர்களே. இந்தியாவிலே நீதித்துறையை எதிர்த்து நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு நடத்தக்கூடிய முதல் பேரணி அந்த தமுமுக 5ஆம் தேதி நடத்திய பேரணி தான் சகோதரர்களே. அந்த பேரணியினுடைய பிரதிபலிப்பு என்ன இருக்கின்றது? இந்தியா மட்டுமல்ல, உலக அளவிலே நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டப்பட்டு இருக்கின்றது, உரைத்திருக்கின்றது. இனிமேல் எந்த வழக்குகளையும் நாம் இது போன்று தாமதப்படுத்தக்கூடாது. படுத்தினால் நமக்கும் இந்த நிலைமைதான் என்று ஒவ்வொரு நீதிபதிகளும் பேசிக்கொள்ளக்கூடிய நிலைமை உருவாக்கி இருக்கின்றால் அதற்கு அந்த வாய்ப்பு வழங்கிய அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதற்காக அல்லும் பகலும் பாடுபட்ட நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அனைத்து சகோதரர்களுக்கும், அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட நம்முடைய சகோதரர்களுக்கும், சகோதர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் நான் காலம்பூரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சகோதரர்களே, எனக்கு விடுதலை கிடைக்கும், நம்ம வருவோம், உங்களை சந்திப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாமல் இருந்தது. அல்லாஹ் தான் விடுதலை கொடுத்துறான். மறுமையில் தான் நம்ம சந்திப்போம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பொழுது ஒரு நிலையான ஒரு நிலையாக இருந்தது. ஆனால் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். அதுக்காக மீண்டும் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை விட்டு, அதாவது குடும்பத்தில் உள்ளவங்க பெரியவங்க கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. சின்ன பிள்ளைகளை கோச்சிட்டு, கல்யாணம் ஆனாலும் பிள்ளைகளை கோச்சிட்டு போய் மனைவி சொல்ல கேட்டு பேரம்பேத்தோட பிள்ளை வீட்டில் தனியாக இருப்பாங்க. சில குடும்பத்தில் குடும்ப தலைவர்களும் கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. பெரியவங்களும் பிள்ளைகளுக்கு சரியில்லை நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குடிசையை கொடுத்துட்டு போனேன் உங்ககிட்ட. சாதாரண ஒரு குடிசை நான் கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வலிமையும் பொது வாழ்க்கையிலும் சரி மார்க்கத்திலும் சரி ஒரு தூய்மையான ஒரு தலைவர் பேராசிரியர் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய அருமை சகோதரர் கோபக்கார ஒருத்தர் தேவைதான். கோபக்கார சகோதரர் பொதுச் செயலாளர் ஹைதர் அலி இருக்காரு. ஆரம்பத்திலே நாங்கள் நிர்வாகக்குழு 13 பேர், நான் அப்போ பேராசிரியர் இன்ஜினியர் அப்துல் சமது, நிசார் அகமது, பாக்கரு, இமாம் பிஜே, நாங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்போம். நிர்வாகம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஹைதருக்கு தான் சண்டை வரும். அவர் எதிர்த்து போயிடுவார். அப்புறம் பார்க்கற சமாதானப்படுத்தி எங்களை கூட்டி கொண்டாந்து உட்கார வைப்பார். ரெண்டு அங்கேயும் சண்டை தான் போட்டுக்கிட்டுருவோம். அந்த மாதிரி அப்போ ஏன் சொல்ல வரேன்னா, சில சகோதரர் கோபமாக பேசுகிறேன்னா உரிமை இருக்குது நம்ம. அப்போ தான் அப்படியே ஒருத்தர் இருந்தால் தான் சரியாக வரும். அப்படி கோபக்காரம் இல்லாமல் தான் காங்கிரஸ் கட்சி மாதிரி ஆகி போயிடும். அதனால அந்த நல்ல ஒரு பொதுச்செயலாளர் கிடைச்சிருக்காரு. அதே மாதிரி நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு நம்ம வழிநடத்த சொல்லக்கூடிய இமாம்கள், நம்முடைய இமாம் ரிஃபாய் கிடைச்சிருக்காரு, துணை பொதுச் செயலாளர். நல்ல பொருளாளர் கிடைச்சிருக்காரு, மாநில செயலாளர் அப்துல் ஹமீது கிடைச்சிருக்காரு, வள்ளியூர் ஏர்வாடி இருக்காரு. ஆக நல்ல சகோதரர்கள், நல்ல நிர்வாகிகள் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அந்த நிர்வாகிகளை நம்ம என்ன செய்யணும்னா பயன்படுத்திக்கிற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு. மக்களுக்காக, மறுமையுடைய பணிகளுக்காக. அந்த வந்திருக்காரு வடசென்னை மாவட்டத்தினுடைய உள்ள உஸ்மான் அலி, அவங்களாம் நிறைய தடவை என்னை வந்து பார்த்தாங்க. அந்த சம்சு, ஜாகிர், வெள்ளிவாக எல்லா சகோதரரும் என்னை நல்லா சரியாக பார்த்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அதாவது கோச்சிக்கிட்டு போயிட்டேன், குடிசையாக கொடுத்துட்டு போனேன். இன்னைக்கு பெரிய மாளிகையை அன்னைக்கு நம்முடைய பேராசிரியர் உங்களுடைய ஒத்துழைப்போடு உருவாக்கியிருக்காங்க. சாதாரண ஒரு கண்ணத்தான் வச்சுட்டு போனேன். இன்னைக்கு மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு பெரிய
கிளைகள் விட்ட மரமாக எனக்கு வளர்ந்துருக்கு தமுக. எனக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போன சில பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, கோச்சிக்கிட்டு போய் வெளியில போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் போக மாட்டாங்க பிள்ளைகளை பார்க்கறதுக்கு, எப்படி புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் ஊரில் உள்ளவங்க சொல்லுவாங்க, என்னவாப்பா உங்க குடும்பத்தில் உள்ள பெரியவர் இந்த மாதிரி கிடக்கிறாரு, கஷ்டப்படுறாரா, போய் பார்க்க கூடாதுன்னு கேள்வி கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரம் நான் சிலையில் இருந்த என்னைய நீங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கூட்டியாந்து ஒழுங்கா வீட்டில் இருந்துட்டு கொண்டாந்து சேர்த்துட்டீங்க, தமுக வீட்டில் கொண்டாந்து சேர்த்துட்டீங்க. அதான் அல்லாஹ் நாடுனாக்கா இன்ஷா அல்லாஹ் இனிமே எதிர்காலத்துல எந்த ஒரு அரசியல் கட்சி மேடையில நம்ம ஏற மாட்டேன். எந்த ஒரு அதாவது நம்முடைய சமூக அமைப்பு, இஸ்லாமிய அமைப்புகள், எந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அவங்க விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னா போவேன். பொது நிகழ்ச்சிக்கு போக மாட்டேன்னா குழப்பங்கள் வரும். சோர்த்தியை கூப்பிட்டாங்கன்னா அவங்க போட்டுக்கிறோம், போய் கல்யாண சோர்த்தியை கூப்பிட்டா போயிட்டு வந்துடுவேன். பொது நிகழ்ச்சிக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எப்போவும் என்னை தூக்கிட்டு போகலாம், கூட்டிட்டு போகலாம், நான் வர தயாரா இருக்கேன் மக்களை சந்திக்கிறதுக்கு. அதே மாதிரி எந்த அரசியல் கட்சி மேடையில் நம்ம போய் நம்ம ஏற மாட்டோம், எதில் சேர மாட்டோம். ஆனால் தேவர் பேரவை, நாடார் பேரவை, வன்னியர் சங்கம் இந்த மாதிரி சமூக அமைப்புகள் என்னை கூப்பிட்டாங்கன்னா அதுலேயும் போயிட்டு வருவேன். ஆனால் நம்ம சமூகத்தினுடைய 100 பஸ் இது ஊருக்கு போகுது, எல்லாமே நல்ல பஸ் தான். ஏதாவது ஒரு பஸ்ஸில் தான் ஊருக்கு போகணும், எல்லா பஸ்ஸும் ஏறி நிற்க முடியாது. அப்போ நம்ம பஸ் இருக்கும்போது இன்னொரு பஸ்ஸில் போய் எப்படி நான் ஏறுறது? அதனால அல்லாஹ் தாலா நேரடியாக நீங்கள் என்கிட்ட வரக்கூடாது, தலைமையில் இன்னும் நிர்வாகக்குழு செயற்குழு அதுக்கு முடிவு பண்ணதுக்கு பிறகு மக்களை சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் நாடுகின்ற பொழுது நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, நான் வர்றது தயாராக இருக்கேன். ஏன்னா இனிமேல் என்கிட்ட நான் மவத்தா போகிற வரைக்கும் எல்லாரோட துவா செஞ்சுட்டு அந்த சரியில் ராஜாவத்தோட சொல்லிட்டு வந்தேன். பயம் இல்லை அத்தா, இந்த மாதிரி இருக்குது, நம்ம சமூக அமைப்புகளை ஒருங்கிணைக்கணும், கூட்டமைப்பாக ஏற்படுத்துங்கிறது தான் என்னுடைய நிலை. இப்போ என் விஷயத்தால் எல்லா அமைப்பும் ஒன்றா எனக்காக குரல் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து, இந்திய தௌஹீத் ஜமாத்து, முஸ்லீம் லீக்கு, தேசிய லீக்கு, மறுமலர்ச்சி முஸ்லீம் லீக்கு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, ஜாக்கு, ஜமாத்தே இஸ்லாமி, விடியல் வெள்ளி, மக்கள் உரிமை உணர்வு உள்ளிட்ட எல்லாருமே என்னுடைய விடுதலைக்காக அல்லாஹ் தஆலா குரல் கொடுக்க வச்சிருக்கிறான். இருந்த போதிலும் அவங்களெல்லாம் சோறு நீங்கள் கூப்பிட்டாங்கன்னா போவேன், கல்யாணம் காட்சி கூப்பிட்டா போயிட்டு வருவேன். ஆனால் நான் என் பிள்ளைகளை 5ஆம் தேதி அந்த நடத்துகிற வேலையை வாழ்நாளே மறக்க முடியாது. அவனுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துட்டான் உலக அளவில். அவங்க இனி எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே தான் நான் போவத்தா அப்படியே ராஜாவசிட்டு சொல்லிட்டு வந்தேன். ராஜாவசிய நம்முடைய தலைவருக்கு, பொதுச்செயலாளருக்கு, சகோதரர் எல்லாத்துக்கும் அவர் துவாசியை சொன்னார். அதையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் அருமை சகோதரர்களே. ஆக எதிர்காலத்தில் இப்போ என்னை எடுத்துகிட்டு வர்றதுக்கு எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கு. சட்ட ரீதியாக அதுக்காக முயற்சி செஞ்ச ஜிகாத் கமிட்டியுடைய பொதுச் செயலர் அப்துல் ரஹீம், இப்போ பொதுச்செயலாளர் சொல்ல முடியாது, ஏன்னா தடை பண்ணிட்டாங்க இல்லையா. முன்னாள் பொதுச்செயலர் அவர் தான் நிறைய வழக்கறிஞரை வச்சு நிறைய முயற்சி பண்ணார். அவருக்கு சட்ட ரீதியான பங்குல அவருக்கு நான் நன்றி சொல்ல கடப்பட்டிருக்கிறேன். 8 பேர் இந்த வழக்கில் இருந்தோம். 8 பேருமே அல்லாஹ் தஆலா விடுதலையை கொடுத்துட்டான். அதில் ஏர்வாடி காசிம் அவர்களுக்கும் அப்புறம் இன்னொரு தம்பி அலி அப்துல் அவங்களுக்கு வேறு சிறிய வழக்கு இருக்கிறதுனால அந்த 2 பேரும் அங்கே இருக்காங்க. 2-3 நாளில் அவங்களும் வந்துடுவாங்க. நாங்கள் 6 பேர் விடுதலையாகி வந்துட்டோம். அவங்க கவர்மெண்ட்டு மேலே அப்பீல் பண்ண அல்லாஹ்வுக்கு மீண்டும் தொடர்ந்து நன்றி சொல்கிறேன். 80லேருந்து 90 வாகனங்கள் மக்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி ரத்த தானம் கொடுக்கறதுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறீங்க. 3% எல்லாரும் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாச்சு. அந்த 3% 5% நமக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கும் மத்தியில் 10% கிடைக்கிறதுக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்கணும். அப்போ தான் அரசாங்கத்துக்கு உழைக்கி. ஆனால் 13 ஆண்டு காலம் என்னை சிறையை வைத்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நேர்வழி பெறுவதற்காக நான் இறைவன்கிட்ட கையேந்துறேன். நீங்கள் கையேந்துங்க. ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் பொது வாழ்க்கை 30 வருஷம் 20 நாள் இருந்த வேண்டிய முறையில் அல்லாஹ்வை நம்புங்க, நம்பி நடங்க. ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி நம்பாதீங்க, நம்பி நடக்காதீங்க. இதைத்தானே உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். 13 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை செய்தியாளர்களையும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக சகோதரர்களையும் சமுதாய மக்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கிய இறைவனுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வழக்கு நான் நிரபராதி, நானும் என்னுடைய சகோதரர்கள் 8 பேர் நிரபராதிகள் என்று 8 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது. இதுபோன்று நாடு முழுவதும் பரவலாக இஸ்லாமியர்களுக்கு நீதித்துறையிலே காலங்கடந்து வருகின்றது. இந்த நிலை மாறுவதற்கு மத்திய அரசு, மாநில அரசு, நீதித்துறையும் சேர்ந்து விரைந்து நீதி கிடைக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே போன்று இன்று கலைஞர் அவர்கள் முதுபெரும் வயது மூத்த தலைவராக, மூத்த அறிஞராக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சிறை கொடுமை என்றால் என்ன என்று நன்றாக தெரியும். அவருடைய மகள்
சகோதரி கனிமொழி சிறைக்கு வந்திருந்த போது கூட நான் சொல்லி அனுப்பியிருந்தேன். நான் சொல்ல வருவது என்னவென்றால், எப்படி உங்கள் மீது நள்ளிரவிலே பொய் வழக்கு போடப்பட்டதோ அதே போலதான் குணங்கோடி அனிபா மீதும் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் மீதும் பொய் வழக்கு போட்டு நாங்கள் சிறையில் இருந்து வந்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் இது எங்களோடு முடியட்டும். நம்முடைய பேரும் பேச்சுகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் மீது பொய் வழக்குகள் போடுவதை தடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். இஸ்லாமியர்களுக்கு எதிரான அதிகாரிகள் தவறான தகவல்களை உங்களுக்கு கொடுத்து, அதாவது முஸ்லிம்கள் மீது அடக்குமுறைகள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தன. 96 முதல் 2001 வரை தற்போது அந்த அடக்குமுறைகள் குறைந்திருக்கின்றது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட அடக்குமுறைகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கலைஞர் அவர்கள் வழங்க வேண்டும். அதே போன்று நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் எங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் சேர்ந்து போராடிய பிறகு 3% தனி இடஒதுக்கீடு கொடுத்திருக்கின்ற உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இடஒதுக்கீட்டிற்காக பொதுவாளுக்கு நான் வந்த முறையில் நன்றி தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் மனிதாபிமான அடிப்படை கலைஞரை கேட்டுக் கொள்கிறேன். அதாவது மத்திய மாநில காவல்துறை விசாரணை செய்து அந்த வழக்குகளில் ஆயுள் தண்டனை பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சிறைகளிலே இருந்து வரும் 56 இஸ்லாமியர்கள் உட்பட சகோதரன் நளினி மற்றும் ஒட்டுமொத்த அனைத்து சமூகங்களையும் சேர்ந்த 600 பேர்கள் தமிழக சிறைகளிலே 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை சிறைவாசிகளாக இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் 161 பயன்படுத்தி ஆளுநர் மூலமாக கோவிலே நடைபெறுகின்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிலே அந்த 56 இஸ்லாமியர்கள் உட்பட அனைத்து சமூகத்தையும் சேர்ந்த 10 ஆண்டுகள் முடிந்த ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு உதவ வேண்டும் என மனிதாபிமான அடிப்படையிலே கலைஞர் அவர்களை கேட்டுக்கொண்டே கொள்கின்றேன். தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு எப்படி நீதிபதி அவர்கள் போடப்பட்டு இருக்கின்றதோ அதே போன்று சிறையினுடைய மனித உரிமையை பாதுகாக்க, சிறையில் மனிதநேயத்தை பாதுகாக்க நாம் தமிழகத்திலே அதாவது சிறைத்தினுடைய தலைவராக உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்து சிறையிலே மனிதநேயம் காக்க உதவ வேண்டும் என கலைஞர் அவர்களையும் கலைஞர் அரசையும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.